ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பாத்ரூமில் சாப்பிட்டீங்களா ஃபஸ்ட்டு? ஓகே கைஸ், இன்றைக்கி வந்து நம்ம வந்து செஸ் எப்படி விளாட்றதுன்னு பார்ப்போம். நம்ம இத்தனை நாள் டூ ஃபன் டூ ஃபன் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு மூளைக்குள்ளே போகிறோம். மூளைக்குள்ளே ஜிங்கச்சான்னு ஆட போகிறோம். அதாவது செஸ் விளாட போகிறோம்னு சொன்னாங்க. செஸ் வந்து ஒரு மைண்ட் கேம் கைஸ், அது சூப்பராக இருக்கும். அதை நாங்கள் பேஸ் பண்ணி விளாட போகிறோம். பேஸ் பண்ணி இல்லை, செஸ் தான் விளாட போகிறோம். நீங்கள் செஸ் எப்படி விளாடணும், எந்த மாதிரின்ட்டு நாங்கள் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் சொல்லி தந்து நாங்கள் ஒரு மேட்ச் விளாண்டு பார்க்குறோம். அதில் நீங்கள் 1 to 5 ஸ்டாரில் எத்தனை ரேட்டிங் வேணால் கொடுக்கணும். இப்போ வாங்க கைஸ், நம்ம வந்து நம்ம தேவா நண்பர் வந்து எடுத்து வச்சுட்டாரு. ரெடியா? இந்த மாதிரி இப்போ இந்த யானை இதை அடிக்க போகுது அப்படின்னா என்ன பண்ணணும்னா, இந்த குதிரை இப்படி அடிக்க முடியும், இந்த இது இப்படி தூக்கி அடிக்க முடியும். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ட்ரிக்கில் அவன் வந்து இப்படி மூவ் பண்ணுவான். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த பான் இருக்கா, இந்த பானை வச்சு இதையும் அடிச்சிடணும். அவ்வளோதான். ஹாய் கைஸ், இப்போ நம்ம வந்தாச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ வந்து நம்மளுக்கு எப்படி மூவ் பண்ண போகிறேன்னு சொல்லி தெரியும். இப்போ வந்து ட்ரிக்கு சொல்லி தர போகிறேன். ஒரு ட்ரிக்கு தான்டா. ட்ரிக்கில் வந்து இப்போ இந்த 3 இதுவும் இங்கே இருந்துச்சு அப்படின்னா கைஸ் நீங்கள் இதை எடுத்து இங்கே வைங்க. கைஸ் ஒரு நிமிஷம் இருங்க, சொல்கிறேன் கைஸ். சாரி ஃபார் த டிலே கைஸ். இந்த காயின் பான் இருக்குல்ல, இந்த காயினு பி 1 2 3 4 B4 D C4 D4 இந்த 3 பானம் இந்த 3 இடத்துல இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம குயின் வந்து F இருங்க गाइस இப்போ இந்த பாயிண்ட் இருக்குல F இருக்குல ஜெய், Fல F4ல இருக்கு गाइस இந்த குயின். இப்போ வந்து ஒரு ட்ரிக் சொல்றேன். இப்போ இந்த 3 இதுவும் இங்கே இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதை எடுத்தீங்க. அவன் எதை மூவ் பண்ணுவானா, இதை வந்து गाइस இப்போ வந்து என்ன பண்ணுறான்னா, இப்போ இங்கே இந்த நைட்டை வந்து எங்கடா ரைட் சைடில் லெஃப்ட் சைடில் மூவ் பண்ணியிருக்கேன். இப்போ அவங்க வந்து எப்படி மூவ் பண்ணுவாங்கன்னா, இதெல்லாம் எடுத்து வைக்கவே மாட்டாங்க, இதெல்லாம் எடுத்து வைப்பாங்க. ஆமாம், கன்ஃபார்மாக இதை எடுத்து வைப்பாங்க. செகண்டு இப்படி பின்னாடி வந்துடுங்க. அதுக்கடுத்து இதை எடுத்து இங்கே வைங்க. அவங்க எதுவும் செய்ய மாட்டாங்க, அதுக்கு பதிலாக இதை மூவ் பண்ணுவாங்க. கன்ஃபார்ம்னு சொல்கிறேன். செகண்ட் நீங்களும் இதை அடிக்கலாம், ஆனால் அவங்க என்னது அவங்களும் மறுபடியும் அடிப்பாங்க நம்மளை. அதனால் இப்போ இதை மூவ் பண்ணி வச்சிங்கன்னா இதை அடிப்பாங்க, ஆனால் நம்மளும் அடிப்போம். அவங்களுக்கு தெரியும். 2 இப்படி யானை இருக்குது, இன்னொன்று குதிரை இருக்குது. இதெல்லாம் எது வேணாலும் பண்ணிக்கலாம். நான் யானை வச்சு பண்ணுறேன். செகண்டு கைஸ் பார்த்தீங்களா, இது ஒரு டிப்பு ஓகேவா? இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் ட்ரிப்பு, எல்லாருக்கும் தெரியும். ஏதாச்சும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக கஷ்டமான ட்ரிக்லாம் சொல்லி தரேன். ஓகே கைஸ், இந்த காயின்ஸ்லாம் பார்த்துக்கோங்க எங்கெங்கே இருக்குன்ட்டு. அதுக்கப்புறம் நான் அப்போசிஷனும் காமிக்கிறேன், நீங்கள் எங்கேருந்து பார்த்துக்கோங்க. C5ல இது மொத்தம் எத்தனை ஸ்கொயர்ஸா? மொத்தம் 8 ஸ்கொயர்ஸா? அதில் C7ல் நிற்கிது கைஸ். அதுக்கப்புறம் நம்ம ராஜா நம்பர் வந்து B4ல் இருக்கார். நம்ம குயின் வந்து F4ல் இருக்காங்க. நம்ம நைட்டு வந்து E6ல் இருக்காங்க. நம்ம இந்த பானம் வந்து D5ல் நிற்கிறாங்க. இந்த பான் வந்து A6ல் நிற்குது. ஓகே கைஸ், இன்னொரு வாட்டி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த இதில் என்ன பண்ணணும்னா, இந்த ராஜா தூக்கி இப்படி அடிக்கவே கூடாது. இது இப்படி பண்ணுறது தான் தப்பு, ராங். அதனால ஏன்னா இந்த ராஜாவை தூக்கி இங்கே அடித்தோம்னா ஏன்னா இந்த ராஜா தூக்கி இங்கே அடித்தோம்னா, இப்போ சும்மா இமேஜின் பண்ணிக்கோங்க, இந்த ராஜா தூக்கி அடித்தோம்னா இங்கே குதிரைக்காரையும் அடிச்சு விட்ருவான். அதனால் அந்த யானை உங்களுக்கு வந்து அந்த யானை இப்போ நம்மளுக்கு தானடா கைஸ். அது மட்டும் இல்லை, அந்த மாதிரி வச்சாலும் உங்களுக்கு இல்லீகல் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. டோர்னமெண்ட்ஸ்லாம் இப்போ நீங்கள் ஒரு செஸ் டோர்னமெண்ட் போகிறீங்கன்னா ஓகேவா? ஏன்டா தப்பாக மூவ் பண்ணி வச்சுருக்கேன் சரியா கைஸ்? சாரி ஃபார் கைஸ். இங்கே வைக்கிறதுக்கு பதிலாக இங்கே வச்சிட்டியான். ஸோ முடிச்சிருங்கள். இங்கே தான் வச்சேன். இது வந்து A5ல் நிற்கிது.
இப்போதான் முக்கியமான டைம். B4 இப்போ என்ன பண்ணணும்னா இந்த குதிரை இருக்குல்ல, இந்த குதிரை இந்த குதிரை எங்கே வைக்கணும்னா எங்கேயும் வைக்க முடியாது. ஸோ இங்கேயும் வைக்க முடியாது, இங்கேயும் வைக்கக்கூடாது. ஸோ இதை எடுத்து இங்கே அடிக்கணும். இப்போ ராஜாவுக்கு செக் ஆகும். இப்போ தான் அந்த யானை அடிக்கிற டைமே வரும். ஸோ அந்த யானை செக் ஆகும்போது ராஜாவையும் இப்படி எங்கிட்டாச்சும் மூவ் பண்ணுவான். நம்மளும் யானையை போட்டு தள்ளிடலாம். அவனும் குதிரையை வச்சு குதிரையை அடிப்பான். ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிறதுனால அவன் அடிக்க மாட்டான். அதாவது ஸோ இப்போ கைஸ் இப்போ நீங்கள் வந்து ஒரு பிகினர் கிட்ட விளாட்றீங்கன்னா அவன் வந்து ஈஸியாக வந்து இப்போ ஃபஸ்ட்டு சொன்னேன்ல அது வந்து ஈஸியாக முட்டாளாகி அவனே அவுட் ஆயிடுறான் அந்த நைட்டு போயிடும். இதுவே ஒரு பிரில்லியன்ட், ஒரு இம்யூனைட், ஒரு நியூ டு செஸ் இல்லாமல் ஒரு இம்யூனைட் பிகினர் அந்த மாதிரி கூட விளாட்றீங்கன்னா கொஞ்சம் சேஃபாக விளாடுங்க. இப்போ மூவ் பண்ணுறான். இப்போ நியூநெட் பிகினர் கூட விளாண்டிங்கன்னா, ரொம்ப ஸ்டாரான பிகினர் கூட விளாண்டிங்கன்னா இது இங்கே இருந்துச்சு. சப்போஸ் இதை தூக்கி அடிங்க, அவனும் செக் வைக்கும் போது இப்படி இருப்பான். செகண்டு இங்கே வந்து இங்கே வைங்க. தேர்டு அவன் ராணி எதை மூவ் பண்ணணும்னா இங்கே அவன் எங்கிட்டாச்சும் மூவ் பண்ணுவான், இங்கே மூவ் பண்ணுவான். அப்போ இங்கே நீங்கள் இப்படி மூவ் பண்ணுவீங்க, அவனும் இந்தா இப்படி வந்துடுவான். அகைன் மூவ் பண்ணுவீங்க, அப்படியே அவன் பின்னாடி. சாரி ஃபார் த டிலே. இப்போ நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ இதை எடுத்து இங்கே வைக்கணும், அவனும் சப்புன்னு போட்டுருவான். நெக்ஸ்ட்டு நீங்கள் இப்போ ராணி இல்லை, இப்போ நான் இதை இங்கே இந்த காயின் அடிச்சிட்டான்டா. அப்போதைக்கு இந்த காயின் உள்ளே இருக்குது, வெளியே போ. இங்கே வச்சுருங்க, ராஜாவுக்கு செக்கு, அதனால இங்கே அல்ல. இப்போ நான் இங்கே இருக்கேன் அப்படின்னா நானும் இங்கே அதை எடுத்து வைக்க முடியாது, ராஜாவுக்கு செக்கு. அப்படின்னா என்ன பண்ணணும்னா இப்போ இதான் முக்கியமான டைம், இங்கே எடுத்து இங்கே வைக்கணும். அவனும் அடிக்க மாட்டான், எப்படி இருந்தாலும் அடிக்க மாட்டான். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த மந்திரி இருக்கான்ல, சாரி கைஸ், இப்படி மூவ் பண்ணி வச்சுட்டு இப்போ இதை எடுத்து இங்கே வைக்கும்போது நம்மளுக்கு செக்கு, அதனால் இதை எடுத்து இங்கே போட்டு தள்ளிடணும். இப்போ சப்போஸ் உங்கள்கிட்ட பெரிய பெரிய சாம்பியன்ஸ் இப்படி பண்ணாங்கன்னா இந்த மந்திரி வச்சு நீங்கள் போட்டுக்கலாம். ஆனால் இந்த ட்ரிக் ஒர்க் ஆகலைன்னா நீங்கள் வந்து எங்ககிட்ட கொஞ்சம் மூளை பிசைஞ்சிங்கன்னா கொஞ்சம் இந்த ட்ரிக்கு ஒர்க் அவுட் ஆகும். செகண்டு இப்படி பண்ணுங்க, இப்படி வச்சுருங்க, ராஜாவுக்கு செக். அப்போ ராஜா தான் மூவ் பண்ணணும், ராணியை கூட கூடாது. ஸோ ராஜா மூவ் பண்ண பிறகு நீங்களும் ராணியை போட்டு தள்ளிடுங்க. ஸோ இப்போ ராஜா வந்து 25 மூவ் பண்ணணும். 25 மூவ் பண்ணால் தான் ட்ராவ் ஆகும். அதனால் நீங்களும் இப்படி கொண்டு போய்கிட்டே இருங்க. கடைசியாக இங்கே வந்த பிறகு ஒரு குயின் தப்பாக இருக்குடா, ஒரு குயின் எடுத்துக்கலாம் நம்ம. அதுக்கடுத்து இந்த குயின் இந்த 2 யானையை வச்சு அவனை மேட் ஆகலாம். ஃபஸ்ட்டு இப்படி வச்ச பிறகு அவன் இங்கே பண்ணுவான். செகண்ட் இப்படி வச்சா மேட். அவ்வளோ கைஸ், இந்த ட்ரிப் உங்களுக்கு நல்லா இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். இப்போ வந்து மேட்ச் விளையாட போகிறதில்ல, இப்போ வந்து இன்னொரு 2-3 ட்ரிப்பு சொல்ல போகிறேன். அந்த டிப்பு வந்து உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா ஒரு லைக்கை போட்டு விட்ருங்க. ஓகே கைஸ், இப்போ வந்து டிப் நம்பர் 2. டிப் நம்பர் 2டா. இப்போ ராஜா இங்கே வச்சுருக்கான். சப்போஸ் அவனுக்கு எதுவும் கிடையாது அப்படின்னா இங்கே அப்புறம் அவன் எங்கே மூவ் பண்ண கண்டிப்பாக இங்கே தாங்க மூவ் பண்ணுவான். ஆனால் அவனுக்கு செக் இருக்கும்போது இங்கே மூவ் பண்ண முடியாது. ஸோ இங்கே மூவ் பண்ணுவான். இங்கே மூவ் பண்ணும்போது நீங்கள் இதை எடுத்து இங்கே வச்சா போதும். அவன் வேறு வழி இல்லாத போது இங்கே மூவ் பண்ண முடியாது, இங்கே மூவ் பண்ணுவான். ஸோ அவனால் மூவே பண்ண முடியாது. ஸோ இது செக்மேட். ஏன்னா இங்கே மூவ் பண்ணால் அட்டாக், இங்கே மூவ் பண்ணால் அட்டாக், அதுக்கப்புறம் இங்கே மூவ் பண்ணால் அட்டாக். ஆமாம், இந்த அடிச்சிடும். இதுங்க இப்போ தேர்ட் ட்ரிக் மட்டும் இந்த ராஜா எங்கே இருந்துச்சு? இங்கே இருந்துச்சா? இப்போ வந்து நாங்கள் வந்து பொசிஷன் காமிக்கிறோம். இது வந்து ஒரு பெருசு. வைடா இருடா கைஸ். இப்போ வந்து நாங்கள் பொசிஷன் காமிக்கிறோம். F7ல் இங்கே ஒரு நைட் இருக்குது. ஈல F4ல் கிங் இருக்குது. எங்கள் அம்மாச்சி வந்துருப்பாங்களோ? வெயிட் பண்ணுறா, ஆசையாக இருக்கா, வெயிட் பண்ண. ப்ளீஸா. தேங்க்யூ, நான் கிளம்புறேன், பாய். கைஸ், நாங்கள் இதோட செகண்ட் பார்ட் வைக்கிறோம், ஓகேவா கைஸ்? நான் வந்து உங்களுக்கு மூவ்மெண்ட்டு சொல்லிட்டு போகிறேன். இது வந்து A3ல் இருந்துச்சு. சாரி கைஸ். இது வந்து A3ல் இருக்குது. இது வந்து G1ல் இருக்குது. அதுக்கப்புறம் இது அதே மாதிரி நான் நெக்ஸ்ட் ட்ரிக் சொல்லி தரேன்.
அது கொஞ்சம் பெரிய பிக்கஸ்ட் பிளேயராக இருந்தால் பார்த்துக்கலாம். ஸோ தேங்க்யூ கைஸ். இப்போ வந்து டியில் D4ல் இருக்குது. B6. ஓகே கைஸ், பை. See you next time. Bye guys.